மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். நேற்றோடு சந்திராஷ்டமம் முடிந்துவிட்டது. இன்று புத்துணர்ச்சியோடு சில புதிய முயற்சிகளிலே இறங்குவீர்கள். அவற்றில் வெற்றியும் காண்பீர்கள். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். சமூக அந்தஸ்து, கௌரவம், பெயர், புகழ் இவையெல்லாம் கொடிகட்டி பறக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இந்நாளிலே நீங்கள் சில முக்கிய நபர்களை சந்திப்பீர்கள். விவிஐபிகளின் சந்திப்பு நிகழும். அதன் மூலமாக உங்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். உங்களுடைய தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும். பேச்சாற்றல் அதிகரிக்கும். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாளாக விளங்குகிறது. நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விவகாரங்களிலே சற்று எச்சரிக்கையுடன் இருக்கவும். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி யாருடனும் விவாதிக்க வேண்டாம். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டம நாட்களிலே மறதி அதிகமாக இருக்கும். சிலருக்கு கோபம் அதிகமாக வரும். மனநிலையிலே ஏதேனும் ஒருவித பதற்றம் இருக்கும். ஆகவே பதறும் காரியம் சிதறும் என்பதற்கு ஏற்ப இந்நாளிலே நீங்கள் முக்கிய பணிகளை எல்லாம் செய்யாமல் தவிர்த்து விடுவது நல்லது. விநாயகரை வழிபடுங்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. தனஸ்தானாதிபதி சந்திரன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. குருவால் 9ஆம் பார்வையாக பார்க்கப்படுகிறது. தனகாரகனால் பார்க்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வங்கிகளிலே பணிபுரிபவர்கள், நிதி நிறுவனங்களிலே பணியாற்றுபவர்கள், பிற நிறுவனங்களிலே நிதியை நிர்வகிப்பவர்கள், காசாளர்கள், ஆடிட்டர்கள் போன்ற நிதித்துறை சம்பந்தப்பட்ட பணியிலே உள்ளவர்களுக்கெல்லாம் இந்நாளிலே மிகப்பெரிய நன்மை நடைபெறும். உங்களுடைய செயல் திறமை வெளிப்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் குரு வீட்டிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. ராசி அதிபதி வலுவான நிலையிலே இருக்கின்ற ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு புதிய முயற்சிகளில் இறங்கினாலும் இந்நாளில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். மகிழ்ச்சியான தகவல்கள் மாலை நேரத்தில் வந்து சேரும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ஏராளமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நேரம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 9ஆம் இடத்து குரு, 11ஆம் இடத்து செவ்வாய் ஆகிய இரண்டும் மிக மிக சிறப்பான பலன்களை அளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு மற்றுமொரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இருக்கும். வீடு, மனை, நிலம் தொடர்பான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் போன்ற துறையிலே உள்ளவர்கள், விவசாய பணியிலே உள்ளவர்கள், பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்கும். இந்நாளிலே மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளிலே லாபாதிபதி சந்திரன் குருவால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் லாபங்கள் அதிகமாக இருக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கும் ராசி அதிபதியால் சில நன்மைகள் நடைபெறும். தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்கள் அதிலே மகத்தான லாபம் பெறுவார்கள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் வந்து சேரும். செவிகுளிரும் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேர்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடைபெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது.
ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் பாக்யாதிபதி சந்திரன் குருவால் பார்க்கப்படுகிறது. 2 திரிகோணாதிபதிகள் திரிகோணத்திலே இருக்கின்ற ஒரு மிகச் சிறந்த நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். தந்தை வழி உறவினர்களால் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடைபெறும். தந்தையால் நன்மை ஏற்படும். தந்தையின் தொழிலை செய்கின்ற மகனாக இருந்தால் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பிதுர்ராஜ்ய சொத்து, முன்னோர்கள் ஈட்டி வைத்த சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அது தொடர்பான வழக்குகள், சர்ச்சைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் சுமூகமான முறையிலே பேச்சுவார்த்தை மூலமாக தீர்ந்துவிடும். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே சந்திரன் உள்ள நாள். அதிக அளவிலே தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கின்ற ஒரு நாள். திருமண வயதிலே இருக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண தடை விலகுகின்ற நேரம் வெகு வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அற்புதமான நன்மைகளெல்லாம் வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற ஒரு நேரம். புதிதாக வீடு வாங்குவது, வீடு கட்டுவது அல்லது பழைய வீட்டை புதுப்பிப்பது, வண்ணம் பூசுவது போன்ற வேலைகளெல்லாம் இப்பொழுது மும்முரமாக நடைபெறும். அவற்றிலே உங்களுக்கு நல்ல முற்போக்கான செய்திகள் வந்து சேருகின்ற வாய்ப்புள்ள ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு அதிக நன்மை நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. விரயஸ்தானத்திலே சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கலாம். ஆனால் நன்மைகள் தான் நடைபெறும். மகிழ்ச்சியாக செய்கின்ற நல்ல செலவுகளாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நிகழ்த்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். மிக பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. கும்பராசிக்கு இது ஓரளவு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாள். கடன் தொல்லை இருந்தால் அவை தீர்ந்துவிடும். வழக்குகள் ஏதேனும் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அதிலே திருப்பு முனையாக உங்களுக்கு சில வெற்றிகள் கிடைக்கலாம். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ஏராளமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். இன்று முதல் இன்னும் 22 நாட்களிலே விநாயக சதுர்த்தி வரவிருக்கிறது. ஆகவே இன்றிலிருந்து துவங்கி தொடர்ந்து 21 நாட்கள் விநாயகப் பெருமானை தினசரி 21 பிரதட்சிணம் செய்தால் அதிக நன்மைகள் நடைபெறும். தடைகள் எல்லாம் விலகும். பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் என்று நான் இதற்கு முன்னரே இந்த நிகழ்ச்சியில் பலமுறை சொல்லி இருக்கிறேன். அதிலும் குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது விநாயகர் வழிபாடு மிகவும் அவசியம். ஆகவே இன்று முதல் ஆரம்பித்து தினசரி 21 முறை விநாயகர் கோவிலை வலம் வந்தால் 21வது நாளாக விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாள் அல்லது விநாயகர் சதுர்த்தி என்று அது முடிவு பெறும். அதை செய்து வாருங்கள். உங்களுக்கு அற்புதமான நன்மைகளெல்லாம் இன்னும் 4-5 மாதத்திற்குள் நடக்க வேண்டியிருக்கிறது. அவை அனைத்தும் தடையின்றி நடப்பதற்கு விநாயகர் வழிபாடு செய்து வாருங்கள்.